ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே லஞ்சுக்கு சிக்கனை வச்சு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பும் சிக்கன் 65 தான் செஞ்சேன். இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு புலாவ், ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வாஷ் பண்ண சிக்கனோட ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மேரினேஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊறட்டும். இப்போது ஒரு வடைச்சட்டியில் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் அளவு வரமல்லி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 4 மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு, கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கசகசாவும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வறுபட்டதும் இதோட ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் வதங்கினதும் இதோட ஒரு அரை மூடி தேங்காயை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ஒரு 4 தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதோட ஒரு 10 முந்திரி பருப்பையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்தோன்னா குழம்புக்கு திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். எல்லாம் வதங்கினதும் ஆற விட்டுருதேன். அது ஆறட்டும். இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்து ரெண்டையும் வதக்குறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதோட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி சிக்கனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறனால இல்லை கம்மியாக சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் இதோட மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். சிக்கன் வேகட்டும், தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே வேகணும். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஆறுனதும் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். சிக்கன் தண்ணியெல்லாம் நல்லா விட்டு தண்ணி வற்றிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வேக விடுறேன். மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதோட மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா சேர்த்து மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து சிக்கன் வேகிற வரைக்கும் அப்படியே விட்டுருதேன். கொதித்து இந்த அளவுக்கு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதோட கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் குழம்பு ரெடி.
இப்போ சிக்கன் பொரிக்கிறதுக்காக சிக்கனை வாஷ் பண்ணி அதில் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிறேன் சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சூப்பரான சிக்கன் 65 ரெடி. இந்த மாதிரி நீங்களும் சண்டே மெனு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.